Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா YouTube மானிடைசேஷன் சம்பந்தமா ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது மானிடைசேஷன் நிறைய பேருக்கு வந்து உங்க சேனல்ல அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்ளை பண்ணையில ரிஜெக்ட் ஆயிருக்கும். அந்த ரிஜெக்ட் ஆனதுக்கான ஒரு பக்காவான சொல்யூஷன் நியூ அப்டேட்டா கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். மானிடைசேஷன் எனபிளான சேனலாக இருந்தாலும் சரி, எனபிள் ஆகாத சேனலாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 100% என்னைக்காவது உங்கள் சேனல் மானிடைசேஷன் ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா சடனாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதற்கான அப்டேட் தான். அது மட்டும் இல்லை, மொத்தம் 3 அப்டேட் கிரியேட்டர் இன்சைடரில் சொல்லியிருக்காங்க. 3 அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மானிடைசேஷன் வருமானம் கிட்டத்தட்ட ஒரு $100 சம்பாரிச்சிக்கிட்டு இருக்க ஒரு சேனல் இனிமேல் $2000 சம்பாரிச்சிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதையும் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் வில்லேஜ் மணி அப்படிங்கிறது. முழுக்க வில்லேஜ் பேஸ் பண்ணி வில்லேஜ் ஸ்டைலில் குக்கிங் வீடியோக்கள் ஏகப்பட்டது போட்டிருக்காங்க. ஃபுட் சேலஞ்ச் வீடியோக்கள், சர்ப்ரைஸ் கிஃப்ட், லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து இந்த சேனலில் ட்ராவல் விளாக்ஸு, ஃபுட் ரிவ்யூஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸு, இன்னும் வில்லேஜ் ஸ்டைல் விளாக்ஸு, லைஃப் ஸ்டைல் விளாக்ஸு இந்த மாதிரியான வீடியோக்கள் மேக் பண்ணி போட போகிறாங்க. ஒரு அருமையான சேனல். கண்டிப்பாக சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூட ஆல் பண்ணி எழுதிக்கோங்க. அப்புறம் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 3 அப்டேட்னு சொன்னல, ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே கிரியேட்டர் இன்சைடரில் இன்னைக்கு காலையில் ஒரு 2 மணிக்கு வந்துச்சு இந்த அப்டேட்டு. 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே கம்யூனிட்டி டேப் எனபிள் ஆயிரும். அக்டோபர் 2லேருந்து, ஓகேங்களா, அக்டோபர் 2லேருந்து அதுக்கு இன்னும் 15 நாள் இருக்குது. அதுக்கப்புறமா தான் 500 சப்ஸ்கிரைபர் இருந்தால் கம்யூனிட்டி டேப் எனபிள் ஆயிரும். அதே மாதிரி சின்ன சேனல்களுக்கு டிஸ்கஷன் டேப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த டிஸ்கஷன் டேப் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ண போகிறாங்க. இது ரெண்டுமே நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியாச்சு. 3வது மானிடைசேஷன் சம்மந்தமான நியூ அப்டேட் என்ன அப்படின்னா, மானிடைசேஷனுக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு இருக்கக்கூடாது. இந்த 4 விஷயங்கள் மட்டும்தான் யூடியூபோட ரூல்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது இல்லாமல் மானிடைசேஷன் நீங்கள் இது நாளைக்கு ரீச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணையில் என்னென்ன விஷயத்தை பார்ப்பாங்க அப்படின்னா, ரீசெண்டாக போட்ட வீடியோவோட வியூஸு, ரீசெண்டாக போட்ட வீடியோவை செக் பண்ணுவாங்க. உங்கள் சேனலில் மோஸ்ட் பாப்புலராக இருக்கிற வீடியோவை செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெயின் தீம், அதாவது உங்கள் சேனல் எதை பேஸ் பண்ணி மெயின் தீமாக வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் யூடியூப் மானிடைசேஷன் ரூல்ஸ் செல்வா டெக் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மெயின் தீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கரெக்டாக ரீச் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் இருக்காது, ப்ளஸ் எதுவுமே இருக்காது. சேனல் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் மானிடைசேஷனுக்கு அப்ளை பண்ணோன்னா ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க, ரிப்ளை பண்ணிடுவாங்க. திரும்ப 30 நாள் கழிச்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி, ரீஅப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எழுத்துக்கள் மூலியமாக நம்ம மெயில் அனுப்பிச்சு அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த அப்பீல் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஒரு வேளை மானிடைசேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்பீல் பண்ணுற இடத்துல வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓன் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் என்னவோ அதில் நீங்கள் பேசணும். வீடியோவாக மேக் பண்ணி பேசணும். என்னென்னா, என் சேனலில் எந்த தப்பும் இல்லை, நீங்கள் மானிடைசேஷனை கொஞ்சம் இன்னொரு தடவை நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள், எந்த தப்பும் நீங்கள் சொன்ன தப்பெல்லாம் என் சேனலில் எதுவுமே கிடையாது, கரெக்டாக தான் எங்கள் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து மானிடைசேஷனை ரிஜெக்ட் பண்ணீங்க, கொஞ்சம் தயவு பண்ணி நீங்கள் மானிடைசேஷன் எனக்கு எனபிள் பண்ணி விடுங்க அப்படின்னு ஒரு வீடியோவை மேக் பண்ணி, வீடியோ மேக் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த வீடியோவுக்கு நீங்கள் இங்கிலீஷில் சப்டைட்டில், அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்கீங்களோ அதுக்கு இங்கிலீஷில் சப்டைட்டில் போட்டு அந்த வீடியோவை நீங்கள் அப்பீல் பண்ணுறீங்களா அந்த இடத்துல நீங்கள் அப்லோடு பண்ணி விட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு மானிடைசேஷனுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஒரு நியூ அப்டேட்டு, சூப்பர் அப்டேட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து எந்தவித கஷ்டமே இல்லாமல் டக்குன்னு ஒரு வீடியோவை எடுத்து என்னென்ன ரீசன் நான் கரெக்டான சேனல் ரன் பண்ணுற வீடியோவை எடுத்து அதுக்கு சப்டைட்டில் எழுத போகிறேன் இங்கிலீஷில், அவ்வளோதான். இங்கிலீஷில் சப்டைட்டில் எழுதி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நேராக நீங்கள் வந்து டேரெக்டாக அதில் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க உடனே ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்கள் சேனலை மானிடைசேஷன் எனபிள் பண்ணி விட்ருவாங்க. ஓகே, இந்த அப்டேட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், யூடியூப் மானிடைசேஷன், அதாவது யூடியூப் ஏர்னிங்ஸில் ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். சாதாரணமாக ஒருத்தவங்க ஒரு சேனல் $100 சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு $2000 மந்த்லி, $2000 நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா கிட்ட வரும். $2000, $2500. நார்மலாக வந்து நான் வித் ப்ரூஃபோட அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். செல்வா டெக் சேனல் ஒரு மாதத்தோட ஏர்னிங்ஸ் 2 லட்ச ரூபா அனுப்பிச்சிருக்காங்க. அது என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணோம் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலையும் ப்ரமோஷன் பண்ணிக்கலாம். பெய்ட் ப்ரமோஷன் தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.